Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா மஹேந்திரா கம்பெனில இருந்து வெரிட்டோங்க டாப் எண்ட் மாடல்லாம் கொண்டு வந்திருக்கோம். So இந்த வண்டியை பத்தி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 100k அடிக்க என்ன கொஞ்சம் தான் இருக்கு. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். முன்னாடி சொன்ன கார் பாத்தீங்கன்னா இதுதாங்க மஹேந்திரா வெரிட்டோ 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. தென்காசி நம்பரு, ஆனால் செகண்ட் ஓனர் ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா நத்தம். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. டாப் அண்ட் வேரியன்ட்டு D6 வேரியன்ட். சரிங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ 2012க்கும் போது உங்களுக்கு லோன் கூட பண்ணிக்கலாம். இப்போ காரோட 4 டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கை பார்ப்போம். மழை வேற பெய்யுது, அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேறு மட்டும் ஆகிருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஒரு திருப்பி சொல்றேன். மஹேந்திரா வெரிட்டோ 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, எஃப்சி கரண்ட்ல தான் இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க, D6 வேரியன்ட். சரிங்களா? வண்டியோட ஓவரால் பாடி லுக் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ காரோட இன்டீரியர்ல போய் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். காரோட இன்டீரியருக்குள்ள வந்துட்டோம். வண்டி பாத்தீங்கன்னா 2,42,389 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நான் லைவாவே காமிச்சிருக்கேன் வண்டி எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னு. வண்டி ஓட்டுறதுக்குள்ள போக்கு சூப்பரா இருக்குங்க. வண்டி ஓட்டி பார்த்தோம். வண்டியோட இன்டீரியர்ல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா, வண்டி டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கு. இப்பதான் பார்த்தீங்கன்னா கார் வந்தனால இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் கிளீன் மட்டும் பண்ணாம இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்க வண்டி எடுக்க வரும்போது டெலிவரி ஆகிக்கலாம். இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில எல்லாமே டாப் அண்டா இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டோட கண்டிஷன் எல்லாத்தையும் லைவா பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டேமேஜாக இருக்குங்க. ஆனால் ஃபுல் டேமேஜ் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஃபுல் டேமேஜ் அப்படின்லாம் சொல்லிட முடியாதுங்க. அப்பல்சரும் பாருங்க நீட் அண்ட் கிளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் புதுசாக ஒரு ஆண்ட்ராய்ட் செட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சிறுசா 5 கீர் ப்ளஸ் 1 ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். வண்டியில் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குங்க. மேக்ஸிமம் வாடகைக்கு ஓட்டுறதுல இதுவும் ஒரு வண்டி. ஸ்விஃப்ட்டு, எட்டியாஸு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெரிட்டோ, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ஓட்டுவாங்க. ஏன்னா மைலேஜ் பிரிக்குங்க இந்த வண்டிக்கு. சரிங்களா? 4 விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். 12 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க காரோட ரியருக்கு போவோம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா காரோட ரியரில் உட்காந்துருக்கேங்க. ஸோ பின்னாடி சீட்டெல்லாம் பின்னாடி தள்ளி தான் இருக்குது. லெக் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க, டீசெண்டாக இருக்குங்க லெக் ஸ்பேஸ். எந்த இடத்துல குறை சொல்லிட முடியாது. இந்த இடத்துல பின்னாடி 3 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம், வீட்டு இருக்கவங்களே. வண்டியோட சீட்டிங் குஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆனால் லைட்டாக தான் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளியர், இந்த மாதிரி சின்ன கிளியர் தான் இருக்கும். ரொம்ப பெருசு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் கிட்டக்க பார்த்தீங்கன்னா வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மோசம்லாம் சொல்லிட முடியாதுங்க. சீட் கவர்ஸ்லாம் நல்லா இருக்கு. வாங்க வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஒன்னு சொல்ல மாட்டேன், இந்த வண்டி டாப் அண்ட் வேரியன்ட்ங்கறனால எலக்ட்ரானிக் பவர் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க. உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் கிடையாது. எலக்ட்ரானிக் பவர் மிரர், அதையும் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்க. எலக்ட்ரானிக் பவர் மிரர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ வாங்க வண்டியோட ட்ரங்க் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த வண்டியில ட்ரங்க் பெருசா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு செடான் டைப்புங்கிறனாலேயே ஃபுல்லா பார்த்துக்கோங்க ட்ரங்க் எந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ வண்டியோட ஜாக்கி இருக்கு. இருங்க, வண்டியோட ஜாக்கி இருக்கா? ஜாக்கி இல்லைங்க, ஸ்டெப்னி இருக்கு. உங்களுக்கு வண்டி எடுக்க போகும்போது திண்டுக்கல் காசை போடுறதுக்கு ஜாக்கி, வீல்ஸ் ஸ்பேனர், ஜாக்கி லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இன்ஜின் எப்படி சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத லைவாக கேளுங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். வண்டி இப்போ தான் வந்திருக்கனால என்ன எதுவுமே க்ளீன் பண்ணாமல் இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வண்டி எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி இன்ஜின் ரூமு, இன்டீரியர் எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்குங்க. வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா கேட்போம்.
வண்டியோட இன்ஜின் சவுண்டை பத்தினா லைவா கேட்டிருப்பீங்க. இப்போ வண்டியோட டீடைல்ஸ் 1 செகண்ட் திருப்பி பார்ப்போம். இந்த வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், டெக், இன்ஜின் ரூம், இன்ஜின் சவுண்ட் எல்லாமே பத்தினா கேட்டிருப்பீங்க. இது ஒரு லோ பட்ஜெட்ல தாங்க நம்ம பத்தினா கொண்டு வந்திருக்கோம். 2013 இந்த அளவுக்கு எங்கேயும் கிடைக்காது. அது செம்ம கண்டிஷன்ல இருக்குங்க காரு. வண்டியோட டீடைல்ஸ் திருப்பி சொல்றேன். மஹேந்திரா வெரிட்டோ 2012 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. தென்காசி நம்பர், செகண்ட் ஓனர் ஆர்டிஓ பத்தினா நத்த ஆர்டிஓல தான் இருக்கு. லோக்கல் நம்பர் தான், லோக்கல் ஆர்டிஓ தான். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. எஃப்சி மட்டும் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க கஸ்டமர் சைடில் போற மாதிரி இருக்கும். டாப் அண்ட் வேரியன்ட் D6 வேரியன்ட், ஓகேங்களா. மஹேந்திரா வெரிட்டோல D6 வேரியன்ட், மைலேஜ் கிங்னே சொல்லலாம் இந்த வண்டியை. இந்த வண்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸ்ங்கிற ஒரு ஷோரூம்ல இருக்கு. ஸோ இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துக்கலாம். காரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, இந்த ஏசியை பற்றி டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 10, 11, 12 மணிக்கு அன்டைமில் கால் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. நம்ம உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ள என்ன டவுட்னாலும் பார்த்தீங்கன்னா அவர் கிளியர் பண்ணுவார். இந்த வண்டியோட டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா வண்டியை எடுத்துக்கோங்க. மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணலாம், வண்டி டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்க்கலாம், பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், ஓகேங்களா. 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க. நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நிறையாவே இருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வண்டியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. டாடா, பை பை.